சினிமா தொடர்ந்து ஒரு 20 நாள் 30 நாள் அவுட்டோர் போகிறாங்க. அங்கே நடிகரும் ஒன்றா இருக்க வேண்டியிருக்கும், பக்கத்து புத்தூரும் இருக்க வேண்டியிருக்கும். முத்தம் கொடுக்குற அளவுக்கு இப்போ காட்சிகள் இடம்பெறுது. அதேமாதிரி பாலியல் பலாத்கார காட்சிகளும் அதிகமாக ஒருத்தர் கிஸ் அடிக்கிறாங்கங்கிற அளவுக்கு அவங்க இறங்கி வரும்போது அடுத்த கட்டத்துக்கு இவங்க தயாராக இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. கூச்சமா இருக்குமே இல்லற வாழ்க்கையில ஈடுபடுறது, அந்த கூச்சநாச்செல்லாம் இருந்தால் சினிமாவுக்கு தியாகியா இருக்கணும். பரவாயில்ல, நடிக்க போறா, என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்லை. சரி, நீ ஏன் அவனோட நடிச்சா, ஏன் நெருங்கி நடிச்சானா பிரச்சனை தான். ஒரு மரியாதை வரலாம், தனக்கு கற்றுக் கொடுக்குறாரு இயக்குனன்ற மரியாதை வரலாம். அது கெமிஸ்ட்ரியாக காதலாக மாறுறது எப்படின்னு நான் கேட்குறேன். எப்படின்னா கடவுள்கிட்ட மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், சினிமா விமர்சகருமான திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். சார் வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். விவாகரத்து என்பது பெரும்பாலும் சினிமாவின் முதற்கட்டமாக அதிகமாக நிகழ்வதாக பார்க்கப்படுது. அதுக்கு என்ன காரணம்? சினிமாவில் அதிகமாக விவாகரத்து நடக்கிறது என்ற தகவல் பொய். என்ன காரணம்னா, அவங்கள பற்றி போட்டிங்கன்னா செய்தியை பார்ப்பாங்க. இந்த நடிகர் விவாகரத்துன்னு சொன்னால் விழுந்து அடித்து பேப்பரை வாங்குவாங்க, விழுந்து அடித்து பார்ப்பாங்க. புகழ்தான் இதற்கு காரணமே தவிர வெளியே விவாகரத்து கேஸு நிறைய இருக்கு. இப்போ நீங்கள் திரையுலகில் இருக்கீங்க. திரையுலகில் பொதுவாகவே ஒரு நடிகருக்கும் அல்லது அதே துறையை சார்ந்த நடிகையும் இணைந்து திருமண வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது அவர்களுக்குள்ள விவாகரத்து வருவதற்கு என்ன காரணமா இருக்கு? நீங்க யாராவது ஒருத்தர் எடுத்துக்காட்டோட கூட, அதாவது ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுங்க. சரி, அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகும். அது மட்டுமல்ல, ரொம்ப ரேராக பார்த்தீங்கன்னா 92% 93% வந்து டே டியூட்டி தான், நைட் டியூட்டி பெரும்பாலும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சினிமா அப்படி கிடையாது. சினிமா தொடர்ந்து ஒரு 20 நாள் 30 நாள் அவுட்டோர் போகிறாங்க. அங்கே ஆண்களும் நடிகரும் ஒன்றா இருக்க வேண்டியிருக்கும், பக்கத்து புத்தூரும் இருக்க வேண்டியிருக்கும். இரவு படப்பிடிப்பு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நடிகைகள் வந்து கதாநாயகி மட்டும் இல்லை, கதாநாயகிக்கும் எம்ப்ரேஸ் பண்ணி ஹக் பண்ணி முத்தம் கொடுக்குற அளவுக்கு இப்போ காட்சிகள் இடம்பெறுது. அதேமாதிரி பாலியல் பலாத்கார காட்சிகளும் அதிகமாக நடக்குது. அப்போ அந்த சூழ்நிலையில் அவங்களுடைய உணர்வுகள் என்ன மாதிரி இருக்கும்? நடிக்கணும் இல்லையா, சிறப்பாக நடிக்கணும், கட்டுப்படுத்தணும் இல்லையா, அதாவது வாழணும், அந்த பாத்திரமாக வாழணும், அதுவாகவே மாறணும் இல்லையா, பார்க்குற நமக்கு. அது மட்டும் இல்லை, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க ஹீரோயின். அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுறதுன்னு என்ன அர்த்தம்? ஒரு ரசாயன பொருளும் இன்னொரு ரசாயன பொருளும் ரசாயன கலவையான பிறகுதான் அது கெமிஸ்ட்ரி என்பதே அதான். அப்போ என்ன அர்த்தம்? அவங்களுக்குள்ள அந்த உணர்வுகளை உண்மைப்படுத்தணும், வாழணும். வாழ்ந்த பிறகு தான் அவங்க கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. சரி, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அது கட்டாயமாகிடுது, நிர்பந்தமாகி விடுகிறது. ஒருத்தர் கிஸ் அடிக்கிறாங்கங்கிற அளவுக்கு அவங்க இறங்கி வரும்போது அடுத்த கட்டத்துக்கு இவங்க தயாராக இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் அவங்க வந்து அது நடக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நடிகையும் நடிகரும் திருமணம் செய்து கொண்டால் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எதனால? அந்த புரிதல் இருக்குன்றீங்களா? புரிதல் இருக்கும். சரி, இவர் நடிக்க போகிறாரு, அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குத்தான் செய்யும். அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அவருக்கும் பாடி டிமாண்ட் இருக்குது, வெளியூருக்கு அதிகமாக போகிறாங்க. அங்கே கூச்சமாக இருக்குமே இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கு. இதெல்லாம் அந்த கூச்சநாச்செல்லாம் இருந்தால் சினிமாவுக்கு வர முடியாதுங்க. கூச்சம் இல்லாதவன் மட்டும்தான் சினிமாக்காரனை இருக்க முடியும். முதல்ல மானம் சூடு சொரணை எல்லாத்தையும் கழட்டி போட்டு வர்றவன் தான் சினிமாக்காரன் ஆக முடியும். அது சினிமாவில் எழுதப்படாத சட்டம். அது உதவி இயக்குனராக இருந்தாலும் சரி, நடிகராக இருந்தாலும் சரி, டேய் முத்தம் கொடுறா அப்படின்னா கொடுக்கணும். ஆமாம், சேலையை பிடிச்சி இழுன்னா அவன் சேலையை பிடிச்சி இழுக்கணும், பாதி பிரா வெளியே வரும், அவன் நடிக்கணும். இதுதான் சினிமா. ஏங்க, அந்த பாத்திரமாகவே வாழ்ந்திருக்காங்கன்னு நாம் சொல்லும்போது, இல்லை நாம் விமர்சனம் எழுதும்போது எப்படி இருக்கும்? அதை யாராவது எந்த நடிகராவது எதிர்த்துருக்காங்களா? இல்லை. அந்த வாழ்கிறத அவங்க வந்து பெரிய தனக்கு கிடைத்த புகழின் அங்கீகாரம்னு சொல்லுவாங்க.
இதுவே பிற்காலத்துல அந்த நடிகருக்கும் நடிகைக்கும் விவாகரத்தாக மாறாதான்ற. இல்லை அது புரிதல் தெளிதல் இல்லைன்னா வராதுங்க. அதை சினிமான்னா இப்படி தான் இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணால் இந்த பிரச்சனைக்கே வாய்ப்பு இல்லை. ஒரு வேளை அந்த நடிகை திருமணத்துக்கு பிறகு நடிக்க ஆரம்பித்தா இந்த பிரச்சனை வரும். அதில் ஏன்னா சரி வேற ஒருத்தரோட நடிக்க வேண்டியிருக்கும், அம்மாவை நடிக்க வேண்டியிருக்கும், சௌரியம் நடிக்க வேண்டியிருக்கும். அப்போது அந்த நடிகர் புருஷன் வந்து கொஞ்சம் தியாகியாக இருக்கணும். பரவாயில்ல நடிக்க போகிறா என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. சரி, நீ ஏன் அவனோட நடித்தா ஏன் நெருங்கி நடித்தேன்னா பிரச்சனை தான். பிரச்சனையை தான் மாறும் இல்லையா? இப்போ சமீப காலமாக திரு ராமராஜன் அவருடைய பதிவும் அவருடைய கடந்த காலங்களில் பயணித்த நளினி அவர்களுடைய மீண்டும் ஒரு இணைப்பு மாதிரி பார்க்கப்படுது. அதெல்லாம் உண்மையா பொய்யா? அதெல்லாம் பொய். 67வது பிறந்தநாள் விழாவை ராமராஜன் கொண்டாடினாரு. அது சரி, உண்மை உண்மை. அந்த பிறந்தநாள் விழாவுக்கு ஒரு மகள்களோ மனைவி நாள்லையோ போகலை, அதுவும் உண்மை. அதே நாளில் திருவேற்காட்டில் போய் நான் சாமியாராக போகிறேன், நான் பெண்ணின் சாமியாராக போகிறேன், வேற்காடு கருமாரியம்மா என்ன கூப்பிடுறா அப்படின்னு நளினி சொல்லியிருக்காங்க. அவர் 67வது பிறந்தநாள் கொண்டாடுறாரு. இந்தம்மா நான் பெண் சாமியாராக போகிறேன் நளினி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் வந்து ஒரு கருநாகம் வளர்ந்துச்சான். கருநாகம். இவங்க வீட்டுக்கு போகும்போது வாசலில் வந்து படுத்துருக்குமா, வீட்டை பத்திரமா பார்த்துக்கம்மான்னு நாகத்திட்ட சொல்லிட்டு போவேன்னு இவங்க சொல்கிறாங்க, நளினி சொல்கிறாங்க. இதை நம்புறது நம்பாது உங்கள் இஷ்டம். ஆனால் உள்ளபடியே ஆரம்ப காலங்களில் இவங்களுடைய உறவு முறை ஆரம்ப காலங்கள் எப்படியா இருந்தது? ஆரம்ப காலத்தில் இல்லை, இந்த பிரச்சனை இல்லை, ரொம்ப சந்தோஷமாக தான் 2 குழந்தைகளை பெற்றுக்கிட்டாங்க. எப்படி தேர்வு பண்ணாங்க திரு ராமராஜன் அவர்களை நளினியோ அல்லது நளினி அவர்களை ராமராஜனோ தேர்வு செய்ததற்கான காரணம் என்ன ஆரம்ப காலங்கள்? இல்லை, அவர் வந்து அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். அப்போ பிரபலமான நடிகை நளினி. நளினிக்கு வந்து அவங்க நளினியோட சம்பாத்தியத்தில் அண்ணன் தம்பி 4 பேர் உட்காந்து அம்மா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா நாம் நைட்டு 2 மணிக்கு வர்றோம், இவங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டு ஜாலியாக இருக்காங்களே, நம்மளால் ஜாலியாக இருக்க முடியலையே, நம்ம உழைக்கிறோம், அதனால் நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆசை நளினிக்கு வந்துச்சு. நான் சொல்லலை, நளினியே பேட்டியில் சொல்லியிருக்காங்க, ஆதாரம் இருக்கிறது. அவங்க சொன்ன பதிவு இது இல்லையா? ஆமாம், நம்ம கூடுதலாக திணிக்கலை. ஆமாம், அதனால் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆர்வம் வந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி திடீர்னு ஒரு ஷூட்டிங்கில் வந்து குங்குமம் வைக்கணும்னு டக்குன்னு அவரே குங்குமம் வச்சுட்டாரான். அந்த குங்குமம் நளினிக்கு வச்ச உடனே அப்படி வைப்ரேஷன் ஆகிருக்கு. ஸோ காதலை உருவாயிடுச்சு. அதனால் வீட்டுக்கு பிடிக்காம தான், வீட்டுக்கு தெரியாமல் தான், வீட்டை எதிர்த்து நளினியை கடத்திட்டு போய் நான் ராமராஜன் கல்யாணம் பண்ணது, திருமணம் பண்ணார் இல்லையா? பிறகு எப்படி இருந்தது இவருடைய இல்லறி வாழ்க்கை? இது அதுக்கு நல்லா தான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கண்ணு வச்சா இப்படி ஆயிடுச்சு. கண்ணுலாம் ஒன்றும் வைக்கல. ராமராஜனுக்கு கொஞ்சம் சரிவு ஏற்பட்டுச்சு, மார்க்கெட்டு கொஞ்சம் சரிவு ஏற்பட்ட உடனே அவர் ஜோசியம் பார்த்துருக்காரு. ஜோசியம் பார்த்தவன்னு சொல்லிட்டா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னோடனே அவர் தன்னுடைய உறவு பெண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதனால தான் நான் விட்டு கொடுத்து நான் வந்துட்டேன்னு நளினி சொன்னாங்க. ஆனால் அதற்கு பிறகும் அது வாய்ப்பு பெருசாக வரலையே ஜோசியக்காரர் சொன்ன. அதுக்கு என்ன செய்ய முடியும், ஜோசியம் எப்பவும் பலிக்குமா என்ன? அதானே, அதனால் அது பலிக்கலை. ஆனால் அவர் தனியாக இருக்க பழகிட்டேன்னு சொல்லிட்டார். ஒரு தடவை கல்யாணத்துலலாம் நளினி வந்தாங்க, ராமராஜனும் வந்தார், பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இருவரும் நண்பர்களாக இருக்கிறோம் நளினியும் சொன்னாங்க. ராமராஜனும் நளினியை பற்றி எந்த குறையோ குற்றமோ சொல்லலை. அதே மாதிரி நளினியும் அவங்க வீட்டுக்காரரை பற்றி குற்றமும் குறையும் சொல்லலை, நாங்கள் நண்பர்கள் 2 பேரையும் சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஆரோக்கியமான உறவு இருக்கா, நட்பு ரீதியாக இருக்குல்ல? யாரும் இல்லை இல்லை இல்லை, அது இல்லை. அதான் சொன்னேன், 67வது பிறந்தநாள் ராமராஜன் கொண்டாடினாரு, நளினி போகலன்னே நான் சொல்கிறேனே. முடிஞ்சது, கதை முடிஞ்சது இல்லை, அவ்வளோதான். நண்பர், நீ உன் ரூட்டில் போ, நான் என் ரூட்டில் போகிறோம், 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விமர்சிக்காமல் இருப்போம். இதே மாதிரி நடிகர் திரு பார்த்திபன் சீதா அவங்களுடைய அந்த பிரிவு இணைப்புன்றது எப்படியாது? இல்லை, இடையில வந்து அப்படி பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, அதாவது சீதா வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டாரு, ஒரு டிவி என்ட்ரியர்னு. அப்புறம் அவரையும் துரத்தி விட்டாங்க நளினி. இப்போ நளினி அவங்க வீடு அவங்க தோட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்திபன் அவர் தோட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. 2 பேர் தோட்டத்துலேயும் நல்ல விளைச்சல் இருக்குது. பார்த்திபன் எவ்வளவு தான் நட்டங்களை சந்தித்தாலும் தொடர்ந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு தெரிஞ்ச தொழில் சினிமா, நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. 2 பேருமே சந்தோஷமாக இருக்காங்க, மகிழ்ச்சியாக இருக்கு. பிரிந்திருந்தாலும் எந்த சிக்கலும் கிடையாது. ஆமாம். இப்போ அதாவது சீதாவும் பார்த்திபனை பற்றி எந்த குறையும் சொல்கிறதில்ல, பார்த்திபனும் சீதாவை பற்றி எந்த குறையும் சொல்கிறதில்ல. அப்படி அதாவது பேச்சு வந்துச்சுன்னா சாரி, நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு முடிச்சிடுவாங்க. 2 பேர் நம்ம பிரிந்திருந்ததை பார்த்தோம்.
வெற்றிகரமாக 2 தம்பதி வந்து களத்துல நிற்கிறாங்க, சினிமாவிலும் நின்றார்கள், இன்றைக்கு அரசியல் நோக்கியும் நகர்ந்துட்டாங்க. திரு ராதிகா சரத்குமார், இவங்களுடைய பயணம் எப்படிப்பட்டது? இல்லை, அது ஆரம்பத்தில் கொஞ்சம் சச்சரவு வந்துச்சு. முதல் மனைவிக்கு 2வது மனைவிக்கு சண்டை வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த இவர் ராதிகாவோட தான் வாழ்ந்துட்டு இருந்தார். வரலட்சுமி சரத்குமாருக்கு சினிமா நடிக்க வந்தாங்க. வரலட்சுமி சரத்குமாருடைய முயற்சியினால் ராதிகாவும் அவருடைய முதல் மனைவியும் சரத்குமாருடைய முதல் மனைவியும் சேர்ந்துட்டாங்க. ஆனாலும் வரலட்சுமி சரத்குமார் என்னுடைய அம்மானு நான் ராதிகாவை சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது தனியாக தான் அந்த அம்மா முதல் மனைவி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவர் ராதிகாவோட வாழ்ந்துட்டு இருக்கார் சரத்குமார். சந்தோஷமாக ராதிகாவும் டிவி சீரியல் நடிக்காங்க, சினிமா நடிக்காங்க. சரத்குமாரும் இப்போ சமீபத்தில் வந்த டியூட்டில் நல்லா அடிச்சிருந்தார். ஸோ சந்தோஷமாக 2 குடும்பத்துடைய வாழ்க்கும் போகுது. இயக்குனர்கள், இப்போ நம்ம நடிகையை பார்த்தோம், இயக்குனர்களாக இருக்காங்க, ஒரு உச்சபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகியை வச்சு படம் எடுக்கிறாங்க, பிறகு அவங்க இணைகிறாங்களா? அது எப்படி அந்த இணைப்பு சாத்தியமாகும்? அது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லைங்க. டிஆர் ராமன் தான். எப்படி எம்ஜிஆரை வச்சு புதுமை பித்தன், சிவாஜி கணேசனை வச்சு தங்கச் சுரங்கம் எடுத்த பெரிய டைரக்டர் டிஆர் ராமன் தான். அவரே சரோஜா என்ற பெயரில் 3 மனைவிகளை வைத்திருந்தார். ஒரே பெயரில் சரோஜா ஒரே பெயரில் 3 மனைவிகளை வச்சிருந்தாரு. எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாரும் தனித்தனியாக வாழ்ந்தாங்க, தனித்தனியாக செத்தாங்க. இப்போ நீங்க சொன்னீங்கயா, ஒரு நடிகர் ஒரு நடிகை 2 பேரும் இணைந்து நடிக்கிற காதல் காட்சி ஆனாலும் சரி, மற்ற காட்சிகளில் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்றீங்க. இங்க இயக்குனருக்கும் நடிகைக்கும் எப்படி கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்? ஒர்க் அவுட் ஆகும், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஏன்னா என்ன காரணம்னா, அந்த இயக்குனர் மூத்த இயக்குனராக இருக்கணும். சரி, நடிகை மூத்த நடிகையாக இருந்தால் அந்த பிரச்சனை வராது. அந்த இயக்குனரால் அந்த அந்த நடிகை அறிமுகப்படுத்தப்படும் பொழுது இது நடக்கும். அதில் எந்த வித மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஏன்னா நெருங்கி சொல்லி கொடுப்பாரு, இப்படி நடிக்கணும் அப்படிங்கும்போது அது அந்த மூத்த இயக்குனருக்கும் அறிமுக நடிகைக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். ஒரு மரியாதை வரலாம், தனக்கு கற்றுக் கொடுக்குறாரு இயக்குனர்ன்ற மரியாதை வரலாம். அது கெமிஸ்ட்ரியாக காதலாக மாறுறது எப்படின்னு நான் கேட்குறேன். எப்படின்னா, கடவுள் வந்து கடவுள்கிட்ட வரம் கேட்குது ஒரு பொண்ணு, கடவுள் இப்படி ஒரு வரம் கேட்குறான்னு கொடுத்துருவாங்க. ஆமாம், ஏன்னா அவர் மூலமாக நம்ம வாழ்க்கை பெற போகிறோம். ஸோ அவர் கேட்குறது நம்ம கொடுக்குறதுல என்ன தப்பு இருக்குது? என்னை யாராவது பார்க்கவா போகிறாங்க? சரி, அவ்வளோதான். அதற்காக எந்த எல்லைக்கும் போகலாமா? அதுக்கெல்லாம் நான் சொல்ல முடியாது. இந்த கேள்விக்கு இதான் பதில். அந்த பதில இருந்து புரிஞ்சிங்க. இதையும் தாண்டி சினிமாவில் வெற்றிகரமாக ஒரு குடும்பம் பயணிக்கணும் அப்படின்னா நீங்க உங்களோட அனுபவத்துல பார்த்த ஒரு கருத்தை பதிவு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இறுதியாக இயக்குனர் பாக்யராஜ் சார் என்னுடைய குரு. அவர் 2வது கல்யாணம் பண்ணிட்டாரு, பூர்ணிமா பாக்யராஜ். சரி, 2 பேரும் இப்போ சந்தோஷமா இருக்காங்க. பாக்யராஜ் சாரும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, பூர்ணிமா மேடமும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொந்தமாக ஒரு குடிசை தொழில் பண்ணுறாங்க. 2 பேர் குடும்பமும் சந்தோஷம் போயிட்டு. இந்த ஒற்றுமைக்கு என்ன காரணம்? என்ன ஒற்றுமைக்கு என்ன? புரிதல் தெளிதல். ஆமா, சந்தேகப்படக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் மனைவியான நடிகை மேல இயக்குனர் அல்லது நடிகர் கணவன் சந்தேகப்படக்கூடாது. பூர்ணிமா பாக்யராஜ் மேல பாக்யராஜ் சார் சந்தேகப்படல, பாக்யராஜ் சார் மேல பூர்ணிமா சந்தோஷப்படல. இந்த சந்தேகம் இல்லாதன் காரணமாக இந்த இல்லற வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு. அப்ப அதாவது புரிதல் இருந்தால் எல்லாம் வெற்றிகரமாக. அதே மாதிரி திருமணமாகி பிரிந்து விட்டார்கள் யாரு? ஜிவி பிரகாஷும் சைந்தவி. ஆனால் 2 பேரும் தொழில் ரீதியாக சேர்ந்துக்கிடுறாங்க. தொழில் ரீதியானா இப்போ வெளிநாட்டுக்கு போகிறாரு கச்சேரிக்கு, சைந்தவியை கூப்பிடுறாரு. ஜிவி பிரகாஷ் தன்னுடைய கச்சேரிகள் எல்லாத்துலேயுமே தன்னுடைய முன்னாள் மனைவி சைந்தவியை கூப்பிடுறாரு. என்ன காரணம்னா, நாங்கள் நண்பர்கள், ஏன்னா என்னுடைய முன்னாள் மனைவியினுடைய தொழிலை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஜிவி பிரகாஷ். இது ஒரு டைப்பு. புதுசாக வந்திருக்கு இல்லையா? நம்ம கடந்த காலங்களில் நட்பு காதலாக மாறுறதை பார்த்துருக்கோம். இப்போ காதல் கல்யாணம் நட்பாக மாறுகிறது இல்லையா இந்த தலைமுறை? அதாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு காதலிப்பாங்க புருஷன். வழக்கமாக சொல்லுவாங்க, நான் கல்யாணத்துக்கு பிறந்தாங்க என் பொண்டாட்டி பார்த்தேன், அதுக்கப்புறம் அவளை என் காதலியாகவும் மனைவியாகவும் ஏற்றுக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ என்னென்னா, மனைவியை தோழியாக மாற்றிக்கிறாங்க. நன்றிங்க, நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். மெரிபா பன்னீர் சோடா. I trust Meriba.